நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். நீ உன் பிரச்சனையை நோக்கி இந்த வார்த்தையை பேசு, அது ஒண்ணும் இல்லாம போகும். நீ உன் பிரச்சனைக்காக இதை செய், அது ஒண்ணும் இல்லாம போகும்னு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுனா சும்மா உட்காந்துனே அதோ அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார், அந்த பிரச்சனைக்கு எதிராக கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்றத வேத வசனங்களை எடுத்து வாசித்து, அது எந்த வசனம், உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு ஆவியானவரை கேட்டு தெரிந்து கொள்ளணும். இப்ப கர்த்தரிடத்துல பிரேயர் பண்ணும்போது யோசபாத்துக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு? வார்த்தையை கொடுக்குறாரு. நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல தேவனுடையதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ சொல்லுவாரு, உனக்கு என்ன வசனம், உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுவார்.